காலையிலே இந்த முதல் செஷனில் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள டாக்டர் டியூக் ஜெயராஜ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் கூகுள் ஜெனரேஷனை கர்த்தருக்காக திருப்புவதில் கர்த்தரால் மிக அற்புதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு நல்ல கர்த்தருடைய பாத்திரம். அவர்கள் வாலிபர்கள் மத்தியிலே மிக நேர்த்தியான ஊழியத்தை செய்து வருகிறார். நம்முடைய ஸ்தாபனத்தில் நடைபெறுகிற வாலிபர் கூடுகைக்கு பல முறை வந்து மிக அழுத்தம் திருத்தமாக கர்த்தருடைய வார்த்தைகளை மிக உறுதியாக அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டினுடைய தேசிய வாலிபர் கூடுகையிலும் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார்: ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கும் தேவ ரகசியங்களை வெளிப்படையாய் காண்பிக்கும் கிருபை. அப்படி சொல்கிறார். எப்படி? தேவ ரகசியங்களை வெளிப்படையாய் காண்பிக்கும் கிருபை. ஒரு முறை சொல்லுங்க. தேவ ரகசியங்களை வெளிப்படையாய் காண்பிக்கும் கிருபை. ஆமாம், ரொம்ப நாளாக மறைஞ்சிருந்துச்சு, அது ரகசியம். அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டுற கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. அது மாதிரி டாக்டர் டியூக் ஜெயராஜ் அவர்களை பார்க்கும் பொழுது என் மனதில் தோன்றது என்னவென்றால், வாலிபர்களின் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியங்களை எடுத்து அதை அப்படி வெளிப்படையாய் காண்பிக்கும் ஒரு கிருபையை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செய்தி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அன்றைய தினத்தில் நடைபெற்ற ஒரு அப்டேட்டான ஒரு மெசேஜோடு கூட ஆரம்பிப்பார், ஒரு நியூஸோடு ஆரம்பிப்பார். இப்படி சொல்ல ஒரு விளையாட்டு செய்தியோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கிடும் சவாலோடு கூட முடிகிற ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது திறந்த மனதோடு கூட இருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல விதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு வெளிப்படுத்தி உங்களுக்கு காண்பிப்பார். அவர்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை குறித்த ஒரு ஆலோசனையை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் நம்முடைய காலத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் வணையப்பட வேண்டியதும் நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டியதும் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு காலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த திறந்த மனதோடு கேட்க ஆயத்தமாக இருப்போம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய மனிதர் டாக்டர் டியூக் ஜெயராஜ் அவர்களையும் அன்போடு கூட நாம் வரவேற்போம். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் நமக்கு மொழிபெயர்ப்பில் உதவி செய்வார்கள். நம்ம எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி டாக்டர் டியூக் அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we close our eyes and ask God to speak to us? கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? In the cool of the evening, God spoke to Adam and Eve. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசினார். And he will speak to you. உங்களோடும் பேசுவார். If you are humble, he will speak to you. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்களோடு பேசுவார். If you are hungry, he will speak to you. நீங்கள் பசியோடு இருப்பீர்கள் என்றால் உங்களோடு பேசுவார். Gracious Heavenly Father, we thank you for this day. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். We thank you, Lord, for the obedience of this wonderful spirit-led moment, IPA, Indian Pentecostal Assembly. இந்தியன் பெந்தேகோஸ்தே அசெம்பிளிஸ்ல காணப்படுகிற ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான இந்த தருணத்திற்காய் நன்றி. Lord, in obedience to the voice of the Holy Spirit, the wonderful leaders of this great church denomination have assembled this national youth conference yet again. பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்தியன் பெந்தேகோஸ்தே அசெம்பிளிஸின் தலைமை குழுவானது அழகாக இந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஒன்று திரட்டி கூட்டி வைத்திருக்கிறார்கள். And we do not want this conference to be
just another conference, but we want this conference to be a conference in which young people meet you and have their lives changed for time and eternity. இந்த வாலிபர் குழு மற்றொரு ஆராதனையா மற்றொரு வாலிபர் முகாமாய் இருந்து விடாதபடி இந்த இடத்துல வாலிபர்கள் ஆண்டவரே இயேசுவே உமோடு ஒரு சந்திப்பை பெற்றுக்கொண்டு உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for that New Testament story mentioned in 3 Gospels that you put in my heart following Reverend John Prakasam's invitation to me. பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் பிரகாசம் அவர்கள் கொடுத்ததான அழைப்புதலோடு கூட தேவனாகிய கர்த்தர் அடியனுக்குள்ள கொடுத்திருக்கிற 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தையை இந்த நாள் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறேன். As we look at that familiar story of that demonized man whom you delivered, I pray that we will learn life-changing lessons and commit our lives afresh to you this morning. அன்றைக்கு அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனிதன் எப்படி அற்புதமாய் விடுவிக்கப்பட்டாரோ அதே போல சம்பவங்கள் இதோ இந்த பகல் காலத்திலே அநேகருக்குள்ள விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. In our ministry path, my wife and I have met several wonderful young people. என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே பல வாலிபர்களை சந்தித்திருக்கின்றோம். But this young girl, a young married girl in Hyderabad, was a little funny and little different. ஹைதராபாத்தில் இருக்கிறதான இந்த வாலிப பிள்ளை கொஞ்சம் வேடிக்கையான பிள்ளை, கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளையும் கூட. Right in front of our presence, this girl will call her husband mental boy. அவளுக்கு திருமணம் ஆகி இருந்தது. கூட்டம் நடந்துட்டு இருந்தா கூட அவளுடைய கணவரை பார்த்து ஐயோ பைத்தியம் பிடிச்சவரே என்று சொல்லுவா. In a chellama fashion, in a friendly way. செல்லமா அன்பா ரொம்ப பாசமா சொல்ற மாதிரி. This morning we are going to look at a man who was really a mental boy. ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உண்மையாவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார். Some months ago, India won the T20 World Cup. சில மாதங்களுக்கு முன்பதாக இந்தியாவானது T20 வேர்ல்ட் கப்பை ஜெயித்தது. And en route to that victory, India played Australia in the Super 8 game. அங்கே அதே வெற்றியில முன்னேறி செல்லும் பொழுது ஆஸ்திரேலியாவோட T8 கேம் இந்தியா ஜெயித்தது. And in that game, India's captain Rohit Sharma played like a possessed man. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு பிடிச்ச மாதிரி, ஒரு ஆவி பிடிச்ச மாதிரி, வெறி பிடிச்ச மாதிரி விளையாண்டான். He made 92 of 41 balls and that innings blew Australia away eventually out of the tournament. 41 பந்துகளிலே அவர் 92 ரன்களை எடுத்து வேகமாக ஆஸ்திரேலியாவை துரத்தி அடித்து வெற்றி எடுத்தார். And when India reached the final, there was a time in which Clayson and Miller played like possessed batsmen. Clayson and Miller of South Africa. Clayson Miller South Africa அந்த அணியினுடையதான விளையாட்டு வீரர்கள் அவர்களும் மிக ஆக்ரோஷமாக விளையாட்டை விளையாண்டார்கள். One time in the final it was 64 needed of 38 balls. Clayson and Miller hit 6 boundaries in 8 balls. It became 30 of 30 balls. 38 பால்களை கொண்டதான அந்த பந்திலே 8 பவுண்டரி அடித்து அவர்கள் ஏறக்குறைய அனைத்து ரன்களையும் எடுத்து விட்டார்கள். Thank God India could come back. Because of the brilliance of Bumrah, Hardik, Arshdeep, Surya Kumar Yadav the catch and win the World Cup. சூரிய குமார் யாதவ் இவங்கள் போன்றதான வீரர்கள் கொண்டு, ஹர்ஷித் போன்ற வீரர்களை கொண்டு இந்தியா மீண்டும் மேலே வந்து அது முன்னணியிலே வந்தது. Playing like a possessed batsman, that's an analogy, but today we are going to look at a man who was really possessed by the devil. வெறி பிடிச்ச மாதிரி, ஏதோ ஒரு ஆவி பிடிச்ச மாதிரி விளையாடுறது வேற. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் வேதத்திலே அவன் உண்மையாவே ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டவனாய் இருந்தான். This story is so important. The Holy Spirit directed 3 gospel writers to include it in their books written by the inspiration of
the Holy Spirit. சுவிசேஷ புஸ்தகத்திலே 3 வேத எழுத்தாளர்கள் இந்த வேத பகுதியை 3 முறை எழுதி இருக்கிறதை வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். It is this account of the demonized man delivered by Jesus is found in Mark chapter 5. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பிசாசு பிடித்த இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is found in Matthew chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் இது பதிவு It is செய்யப்பட்டிருக்கிறது. also found in Luke chapter 8. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. And for our convenience, I am following the account which with Mark wrote, but I will refer to the other 2 accounts as well. நம்முடைய வசதிக்காக மார்க்கு சுவிசேஷத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அது மற்ற 2 பகுதியும் நம்ம மேற்கோள் எடுத்துக் கொள்வோம். In this account, we first see a demonized man. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன். Mark chapter 5 verse 2 says a man with an evil spirit. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி பார்க்கின்றோம். J.B. Phillips English version says a man in the grip of the devil. அசுத்த ஆவி பிசாசினுடைய கிடுக்கு பிடியில் இருக்கிற ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். This morning you may not be filled with the devil. ஒருவேளை இந்த காலை வேளையிலே பிசாசினால் பிடிக்கப்படாமல் You இருந்திருக்கலாம். may not be filled with demons. நீங்க ஒருவேளை பிசாசினால் ஆட்கொள்ளப்படாமல் இருக்கலாம். But the Holy Spirit is asking you at the start of this National Youth Conference, are you flirting with the devil? Are you playing with the devil? ஆனாலும் கூட இந்த தேசிய வாலிபர் முகாமிலே உங்களை பார்த்து கேட்கிறார், பிசாசினால் தம்பி தங்கச்சி நீ ஒருவேளை பிடிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பிசாசோடு விளையாடி கொண்டிருக்கிறாயா? அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? The devil's native language is telling lies. பிசாசுடைய சொந்த புத்தியே பொய் சொல்லிக் கொண்டிருப்பதுதான். And by telling a lie, by living a lie, are you actually following the devil? பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பதாலே, பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே பிசாசை ஒருவேளை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? The devil's first sin when he was actually an angel was a lust for position. He wanted to take the position of God. பிசாசுடைய முதல் பாவம் அவன் தூதனாய் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படி அவன் அதிகமாய் ஆசை கொண்டிருந்தான். And are you copying the devil by lusting after position in your classroom, in your office? You are chasing position and copying the devil. ஒருவேளை பிசாசுடைய சுபாவத்திற்கு ஒத்த விதமாக உங்கள் கல்லூரியிலேயோ உங்கள் கிளாஸ்லயோ உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ ஒரு ஸ்தானம், ஒரு மேன்மையான பொறுப்பிற்காக நீங்கள் ஆசையோடு அதற்காக மிகுந்த தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? You said, well, Duke, I don't have anything to do with the devil. I come to church regularly. I am regularly in the presence of God. நீங்க ஒருவேளை சொல்லலாம், அன்பு சகோதரர் டியூக் அவர்களே, எனக்கும் பிசாசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் தொடர்ச்சியா சபைக்கு வருகிறேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவர் பிள்ளையாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Coming to church is good. Remaining in the presence of God is very good. சபைக்கு வருவது நல்லது, அவர் பிரசன்னத்தில் காத்திருப்பது மிகவும் நல்லதுதான். But the Bible talks about 2 disciples. They were this close with Jesus. This close with Jesus. Yet Jesus looked at them and called them devils. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே 2 சீஷர்கள் இயேசுவோடு அவ்வளவு நெருக்கமாய் இருந்தவர்கள், அவ்வளவு உராசி கொண்டிருந்தவர்கள். அப்படி இருந்தும் அவர்களை பார்த்து இயேசு கடிந்து கொள்கிறார், பிசாசே சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார். In Matthew 16:23, Jesus looks at Peter who avoided suffering, who gave him an idea to avoid suffering. Jesus looked at him and said, you Satan, you devil. மார்க்கு 16:20, மத்தேயு 16:23 இயேசு பேதுருவை பார்த்து கடிந்து கொள்கிறார். அவன் இயேசுவின் பாடுகளை தவிர்த்து போகும்படியாய் அவருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போன சாத்தான் சொல்லுகிறார். In John 66 and verse 70, Jesus looks at Judas who had the habit of robbing from the treasury of Jesus, a robber of the treasury of Jesus, a thief. Jesus looked at him and said, you know, devil, Satan. 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யூதாஸ் காரியோத்தானவன் தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டிருந்தவன், அந்த பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தான், அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்தபடினாலே அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஓ பிசாசினால் பிடிக்கப்பட்டவனே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். This morning, whether you are far from God, whether you are close to God, there is every chance that we are influenced by the devil in the wrong way. So I want us to come back to God and
and so that the devil will get out of our life. அன்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கலாம் அல்லது ஆண்டவருக்கு தூரமா இருக்கலாம். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு அறைகூவல் வருகிறது. நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு அந்த பிசாசுக்கு இடம் கொடுப்பதை விட்டு எழும்பி வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். The Bible says in Ephesians 5:18, be filled with the Spirit. எபேசியர் 5:18 சொல்லுகிறது, ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருங்கள். Young people, I want to beseech you, if you are full of the devil and his characteristics, repent and come back to God and be filled with the Spirit. ஓ, பிசாசுடைய எந்த சுபாவத்திலாவது, பிசாசுடைய எந்த குணத்திலாவது, பிசாசுடைய எந்த கிரியினாலாவது தம்பி அடிமைப்பட்டிருப்பாய் என்றால் இன்றைக்கு உனக்கு ஒரு அறைகூவல் அழைப்பு வருகிறது. ஓ, நீ இயேசுவிடத்திலே ஓடி வா. அவருடைய ஆவியினாலே போதை நிறைந்தவனைப் போல அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாயிரு என்று ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். Demonized man and next deserted man. He was a lonely man. அந்த பிசாசு பிடித்த மனிதனை பாருங்கள், அவன் சுடுகாட்டில் இருக்கிறான், கல்லறையில் இருக்கிறான், அவன் தனிமையில் இருக்கிறான். The Bible says in Mark 5:2, he lived among the tombs. மார்க் 5:2 சொல்லுகிறது, அவன் பிரேத கல்லறைகளிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். He liked to live a lonely life. அவன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறான். Maybe some of you are like that. அநேகர் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்டவங்களா தான் You இருக்கிறீங்க. go to the room and lock the room. ஆமா, வீட்டுக்குள்ள போறது, ரூமுக்குள்ள போறது, ரூம் அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்துக்கறேன். And you open the internet. ஓபன் இன்டர்நெட் ஓபன் பண்ணி பார்த்து, And watch unprintable things. பார்க்க கூடாதது எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது. And you sort of live in that life of loneliness. அந்த தனிமையோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You put the headphone over your head. உன் காதுல ஹெட்போன் போட்டுக் கொள்கிறாய். Your daddy mommy have to call you 100 times, but because it is a noise cancelling headphone, you can't hear when your parents call you. பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க அப்பா அம்மா, 100 தடவை கூப்பிட்டாலும் காது கேட்கறது இல்ல. ஒரு செவிட்டு மிஷின் மாதிரி ஒரு மிஷினை மாட்டி அந்த ஹெட்போனை போட்டுக்கொண்டு உனக்கு 1000 கூப்பிட்டாலும் கேட்பதில்லை. அவ்வளவு தூரம் நீ கூப்பிட வேண்டியது இருக்கிறது. You are in a family yet you are lonely, fighting your own battles. நீ ஒரு குடும்பத்துல தான் வாழ்றாய், ஆனா நீ ஒரு வேறொரு குடும்பமாய் வேறொரு உலகத்தில் இருக்கிறது போல தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். The Bible says in Isaiah 59 and verse 2, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 59:2, your iniquities have separated you from God. Your sins have made you a lonely person. உன் அக்கிரமங்களே உன்னை தேவனை விட்டு பிரித்து இருக்கிறது. உன் பாவங்கள் உன்னை அவரை விட்டு தூரமாக்கி இருக்கிறது. You may be sitting along with 1,000 people today. You may be in a big crowd. ஒருவேளை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வாலிபர்களோடு கூட நீ ஒரு கூட்டத்தில் ஒருவனா நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Yet you are a lonely person. ஆனாலும் கூட நீ ஒரு தனிமையானவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Because your relationship with the maker has been severed because of sin. ஓ, உன்னை படைத்த சிருஷ்டிகளோடு உனக்கு இருக்கிறதான உறவு தம்பி தங்கச்சி இன்றைக்கு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே தனிமையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். But this morning the good news is, my Jesus said in John 14:18, I will not leave you as orphans, I will come to you. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த காலையில வருகிறது. என் அன்பு பிள்ளைகளே, உன்னை நான் அனாதைகளாக திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். He said that in John chapter 14. யோவான் சுவிசேஷம் 14. And in John chapter 16 he talks about the ministry of the Holy Spirit. யோவான் 16 பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. When the Holy Spirit comes into our lives, பரிசுத்த ஆவி உன் வாழ்க்கையில் வருவாரானா, we will not be orphans. அவர் உன்னை ஒரு அனாதையா விட மாட்டார். We will never be lonely. தனிமையா இருக்க வேண்டியதில்லை. A deserted man. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன், And not only deserted but also deranged or mad. அவன் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன் மாத்திரமல்ல, புத்தி சுகத்தை இழந்தவன், அவன் புத்தியில பாதிக்கப்பட்டவன். Mark 5:3 and 4 says no one could bind him anymore. மார்க் 5:3-4 சொல்லுகிறது, அங்கே ஒருவராலும் அவனை கட்டக்கூடாது இருந்தது. Not even with a chain, for he had often been chained hand and foot, but he tore the chains apart. விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் அவனை கட்டினாலும் அவன் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். He was deranged, he was mad. அவன் முரட்டுத்தனமாய் இருக்கிறான், அவனை அடக்க முடியாதவனாய் இருக்கின்றான். When you looked at him, you know he's a madman. ஒருவேளை இன்னைக்கு கூட அந்த முரட்டு சுபாவங்களுக்குள்ள இருக்கலாம். But you tell me, I am not a madman, I am very very
decent, I'm very, very normal. நீங்க சொல்லலாம் நான் அப்படி முரட்டு ஆளு கிடையாதுங்க, நான் ரொம்ப டீசென்ட்டான ரொம்ப அமைதியான சாந்தமான ஆளு சொல்லலாம். How dare you preach about the madman to me? எப்படி என்ன போய் அந்த முரட்டு ஆள் கூட என்ன எப்படி நீங்க சம்பந்தப்படுத்தலாம் நீங்க அப்படி கேக்குறீங்க. In a way, we are also mad. ஒரு விதத்துல நம்மளும் அப்படி முரட்டுத்தனமா தான் இருக்கிறோம், பைத்தியமா இருக்கிறோம். There are eternal pleasures at the right hand of God. பாருங்க தேவனுடைய வலது கரத்துல நித்திய பொக்கிஷங்கள் இருக்கிறது, இன்பங்கள். Psalm 16:11 talks about eternal pleasures in the right hand of God. சங்கீதம் 16:11 சொல்லுகிறது அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. But on the other side there are temporary pleasures of sin, fleeting pleasures of sin. Hebrews 11:25 talks about it. அங்கே எபிரேயர் 11:25 ஏழு மறுபக்கத்தில் பார்க்க உலகத்தின் இன்பங்கள், சிற்றின்பங்கள், உலக இன்பங்கள் மறுபக்கத்தில் இருக்கிறது. But what do we foolishly do time after time, day after day, week after week? ஆனால் முட்டாள்தனமாக நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? We say tata to the eternal pleasures on the right hand of God. தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற நித்திய பேரின்பங்களுக்கு டாடா எனக்கு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. And embrace the fleeting pleasures of sin. We are the fools. We are the fools. ஆனால் பாவத்தின் சிற்றின்பங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறோம். நாம் தானே அந்த முட்டாள்கள், நாம் தானே அந்த பைத்தியக்காரர்கள். After watching porn on the internet, you know, as if a big metal ball will be placed in your heart, the guilt, but still you keep on watching porn. நீ அந்த இன்டர்நெட் ஓபன் பண்ணி கொண்டு அந்த சைட்டை பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்குள் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தும் இன்னும் அதையே பார்ப்பதற்கு தீவிரமாய் இருக்கின்றாய். You cross that line with the girl when daddy and mommy are not there and you feel bad, you feel miserable, but that's the route you go because we have chosen passing pleasures of sin over eternal pleasures on the right hand of God. அப்பா அம்மா கூட இல்லாத நேரத்துல அந்த பிள்ளையை விட்டு பிள்ளைக்கு கூட இருக்க வேண்டிய எல்லையை தாண்டி நீ நெருங்கி போகிறாய். உன் மனதுக்கு அது தவறு என்று உறுத்துகிறது. உனக்குள்ள அந்த குற்ற உணர்வு வந்தாலும் நீ அதை அடக்கி கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறாயே, இதற்கு பேர்தான் உலகத்திற்கு பின்னால போகிற சிற்றின்பம். When we read this familiar story and allow the Holy Spirit to speak to us, we understand we are like that demonized man. நாம் இந்த பிரபலமான இந்த வேத பகுதியை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது, அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த மனிதன். And next the Bible says he's a man who lived in the dungeon. He broke his chains, but still he was a slave of Satan. பாருங்க இந்த மனிதனை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இவனை எந்த சங்கிலியினால் போட்டு கட்டினாலும் கட்ட முடியாது, ஆனாலும் இவன் ஒரு கைதியை போல கட்டப்பட்டவனாகவே தான் இருக்கிறான். We are like that. அவனை பிடித்து நாம் அப்படித்தான் இருக்கிறோம். We are look free on the outside. வெளியில ரொம்ப விடுதலையா சுதந்திரமா இருக்கிறது போல இருந்தாலும் but we are fettered or chained in the inside. நம்முடைய உள்ளத்திற்குள்ளே உள்ளான மனுஷனிலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். We are bouncing on the outside. வெளியில நம்ம குதிச்சு சந்தோஷமா இருக்கிறமாய் காண்பிக்கிறோம். but we are bound on the inside. ஆனால் உள்ளத்திற்குள்ளோ கட்டப்பட்ட நிலைமை. We are jolly on the outside. வெளியில ரொம்ப சந்தோஷ குஷியா இருக்கிறது போல, but we are jailed on the inside. ஆனால் உள்ளத்திற்குள்ளோ ஒரு கைதியாய் அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான். We are cool on the outside. வெளியில ரொம்ப கூலா இருக்கிறான், but inside we are captive to sin. ஆனால் உள்ளத்திற்குள்ளே உள்ளான மனுஷனே பாவத்திற்கு அடிமையாய் கைதியாய் அவ்விதமாய் பிணை கைதியா இருக்கிறான். We are peppy and excited on the outside. வெளியில உற்சாகமா குதிக்கிறோம், பரவசப்படுறோம், சந்தோஷமா இருக்கிறோம். but we are prisoned on the inside. ஆனால் உள்ளத்திற்குள்ளேயோ சிறைச்சாலையில் இருக்கிறது போல இருக்கிறீர்கள். but this morning God says if you allow the Holy Spirit to come inside, when you have a relationship with Jesus, this can change. Today it can change. ஆனால் இந்த காலையில உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அன்பு நண்பா, தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்து அந்த இயேசுவை உன் உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள் மாறும், உன் சங்கிலிகள் அறுந்து விழும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். And next the Bible talks about this man. He was a man who was a deafening man. He would scream, a man who left out deafening cries. இந்த மனுஷனை குறித்து இன்னொரு காரியத்தை பார்ப்பேன் என்றால் இவன் ஒரு கூக்குரலிடுகிறவன், கூச்சலிடுகிறவன், சத்தம் போடுகிறவன் என்று பார்க்கிறோம். Night and day he would cry out. Mark 5:5 says. மார்க் 5:5 சொல்லுகிறது, இரவு பகலாக இவன் கூச்சலிடுவான், கூக்குரலிடுவான், அலறிக் கொண்டிருப்பான். When the jokes are over with your friends, the jokes get over. நீங்க உங்களுடைய நண்பர்களோடு தமாஷால பேசி முடிச்ச பின்னாடி
And when the alcohol party ends, அந்த ஆல்கஹால் பார்ட்டி எல்லா பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி, when that filthy web series gets over, அந்த அசுத்தமான வெப் சீரிஸ் முடிந்த பின்பதாக, when you go to your bed உன் பெட்டுக்கு நீ போகிற, and lie down, நீ அங்க படுத்துக் கொள்ளுகிறாய், and you don't get sleep, உனக்கு தூக்கம் வரல, that's when you cry out, அங்கதான் நீ கூச்சலிடுகிறாய். is that all there is to life? இவ்வளவுதான் வாழ்க்கையா? Is that all there is to life? இதுதான் வாழ்க்கையா? That's your cry. இதுதான் உன்னுடைய கதறல். Who am I? நான் யார்? What's the purpose of my life? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? Am I born to do all these things? இது எல்லாம் செய்யறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேனா? Or does life mean more? இதுதான் வாழ்க்கை, இதுல வேற ஏதாவது இருக்கிறதா? Yes, life means more. ஓ, வாழ்க்கைக்கு இன்னும் அதிகம் உண்டு தம்பி. Life means more than growing up, getting married, having children, becoming grandpa and dying. வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து வாலிபனாய் திருமணமாய் பிள்ளைகளை பெற்று தாத்தா பாட்டியை சாவதை காட்டும் அதைவிட மேலானது. As Thambi Sam Moses led us in worship, as he mentioned, life will become meaningful when you do the will of God. சாம் அவர்கள் ஆறு நடத்தும் பொழுது சொன்னார், அழகான வார்த்தை சொன்னார்கள், கர்த்தருடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாய் என்றால் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையிலே நிறைவாகிற ஒரு அனுபவத்திற்குள் வருகிறாய். At the age of 13, when I committed my life for ministry, 13 வயதே ஆகும் பொழுது என் வாழ்க்கையை இயேசுவின் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். God gave me a life goal. என் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்நாள் லட்சியத்தை கொடுத்தார். He said, the Google generation is going towards Gehenna. Google generation is going towards hell. Google generation இன்றைக்கு கெஹென்னா நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. So will you give your one life? ஆகவே உன் வாழ்க்கையை தேடிக் கொண்டிருக்கிறோம். To what? So that they will be stopped through the preaching of the word, through the preaching of the gospel. கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த விடுதலை உண்டாகும். And I committed myself to the Lord. இப்படி இந்த சத்தியத்திற்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தேன். Today life is meaningful. இன்றைக்கு என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. This story goes on. This is an exciting story. இது ஒரு பரவசமான சம்பவம். And this man next is a destructive man. He cuts himself with stones. அவனை குறித்து நீங்க இன்னொரு பார்க்க வேண்டும் என்றால், அவன் தன்னுடைய கவன சிதறிரும், அவன் கல் எடுத்து அவனை கீறி கொள்வான், காயப்படுத்திக் கொள்வான். Mark 5:5, he would cry out and cut himself with stones. மார்க் 5:5 பார்க்கிறோம், கல்லுகளினாலே அவன் தன்னை காயப்படுத்தி கீறி கொண்டிருந்தான். There was a great American actor who recently died. இப்ப சமீபமாக ஒரு பெரிய பிரபலமான நடிகர் அவர் ஒருவர் மரித்து போனார். His name was Matthew Perry. மேத்யூ பெர்ரி என்பது அவருடைய பெயர். He acted in a famous show in America, and he earned about $90 million, so many crores of rupees. பல கோடிகளை ஒரே திரைப்படத்திலே பிரபலமான ஒரு படத்திலே அவர் நடித்து சம்பாதித்த $90 மில்லியன் சம்பாதித்த ஒரு பிரபல நடிகர். But he was an addict. ஆனால் அவர் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார். First to addict to beer. அவர் பீருக்கு அடிமையா இருந்தார். Then vodka. அடிமையா And இருந்தார். then when he tried to come out, doctors prescribed painkillers to him. டாக்டர்ஸ்க்கு அவருக்கு எழுதி கொடுத்த மாத்திரைகள்லாம் வலி நிவாரணி மாத்திரை தான் எழுதி கொடுத்தாங்க. And one tablet, a painkiller, he would steal 50 tablets. Sometimes he would steal from here and there so that he can have 50 painkillers. He was addicted to prescription drugs. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்துகளுக்கு அவ்வளவு அடிமைப்பட்டு போனார். ஒரு நேரத்தில் 50 பெயின் கில்லர் போடுற அளவுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார். You know that addiction in your life is damaging. அந்த அடிமைத்தனம், வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமைத்தனம் எவ்வளவா உன்னை பாதிக்கிறது. You should not be messaging that boy like that. தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பையனோடு அந்த தவறான உறவுல போக கூடாது உனக்கு தெரியும். That will destroy your life. அது உன்னை அழித்து போடும் என்று உனக்கு தெரியும். That can wreck your future. அது உன் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று உனக்கு தெரியும். Even though you do that, you cut yourself with stone. Probably speaking, you destroy your life by going back to that sin. அப்படி
அப்படி தெரிந்திருந்தும் கூட தொடர்ந்து உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த பாதத்தில் கொண்டிருக்கிறார். But this morning it can change. ஆனால் இந்த காலையிலே ஒரு மாற்றம் This வருகிறது. morning if you take a U-turn and come to God, it can change. இந்த காலையிலே ஒருவேளை நீ கூட அந்த சிறை, அந்த கைதி, அந்த சங்கிலியிலே கட்டப்பட்டிருக்கலாம். Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாமா? And next, the Bible says he was a disrobed young man. அடுத்ததாக இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது பல விதத்திலே அவன் கொள்ளை போகப்பட்டதான ஒரு மனிதன். Disrobed, நிர்வாணமான ஒரு மனிதனாய் இருந்தான். The same story is there in Luke chapter 8. இதே சம்பவம் லூக்கா 8லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 8:27 the Bible says. லூக்கா 8:27 வேதம் சொல்லுகிறது. For a long time this man had not worn clothes. அநேக காலங்களாய் அவன் சரியான வஸ்திரங்களை தெரியாதவனாய் இருந்தான். You know, this is a place in which the Bible indirectly talks about the modern plague that all of us have, are tempted by, the porn watching plague. இதை குறித்து இன்னைக்கு நவீன உலகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிற போல இந்த ஆபாச காரியங்கள், ஆபாச காட்சிகளுக்கு இணையாக இது அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. The devil impacted him. பிசாசு அவனை தாக்கிவிட்டான். Luke 8:27 says he didn't wear any clothes. லூக்கா 8:27 சொல்லுகிற உடனே வஸ்திரங்களை அவன் எரிந்து விட்டான். So that is what is happening in the world of pornography. The devil impacts the porn star, they remove the clothes, and when you watch it, the same devil will impact you. So we must repent of porn watching. லூக்கா 8:27 சொல்லப்பட்டது, பிசாசு அந்த மனுஷனை அவன் நிரப்பின உடனே அவன் வஸ்திரங்களை களைந்து போட்டான். இன்றைக்கு இருக்கிற ஆபாச நடிகர்கள், அந்த பொல்லாத ஆட்கள், இன்றைக்கு அவர்களை பிசாசு தாக்கும் பொழுது அவர்களும் தங்கள் வஸ்திரங்களை களைந்து போடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிப உலகம் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அதே அசுத்தாவி அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறது. The Holy Spirit is speaking to us directly from the word of God. இன்றைக்கு காலையிலே பரிசுத்தாவியானவர் தம்பி தங்கச்சி உன்னோடு நேரடியாய் பேசுகிறார். Not only disrobed, he is also diverted. அவன் நிர்வாணமாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் திசை மாறி போகிறான். Matthew chapter 8, if you read it, the Matthew chapter 8 talks about two demonized men there. I don't know, but Holy Spirit inspired, Matthew writes there were two demonized men in that tomb. மத்தேயு 8லே பரிசுத்தாவியார் மத்தேயு எழுத வைத்திருக்கிறார், ரெண்டு பேர் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக. So I think one man influenced another man and both became filled with the same dangerous devil. எனக்கு தெரியல, ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். பிசாசு பிடித்த இந்த மனிதன், இவனே பிசாசு பிடிச்சவன், இவன் இன்னொருத்தனையும் அவன் கவர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக கல்லறைகளுக்குள் இருந்தார்கள். You were a good boy and a good girl when you were in school. நீ ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நீ நல்ல பையன் தான், நல்ல பொண்ணு தான். But when you went to hostel away from daddy and mommy, நீ ஹாஸ்டல் போற, அப்பா அம்மா விட்டு தூரமா போற, influenced by the friends in that hostel, ஹாஸ்டல் இருக்கிற அந்த நண்பர்கள் மூலமா நீ ஈர்க்கப்படுகிறாய். you became a friend of the devil because your friend is the devil, a friend of the devil. ஆக பிசாசுக்கு நண்பனாகிய ஒருவனோடு கூட நீ நண்பனாகிறாய், நீயும் பிசாசுக்கு நண்பனாய் மாறுகிறாய். But the Bible says today bad company corrupts good character. வேதம் சொல்லுகிறது, ஆகாத நட்புகள் அது உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடும். God says to you today in this youth conference, make Jesus as a friend closer than any brother. இந்த காலை வேளை இந்த வாலிபர் முகாமிற்கு வந்திருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையின் மிக சிறந்த நண்பனாய் மாற்றிக்கொள்ள இன்றைக்கு நீ ஆயத்தமா? You be friendly with people, you be friendly with unbelievers, but Jesus should be your closest friend so that you will be away from the attack, away from the influence of your friends who are friends with demons. நீ நண்பர்களோடு மற்றவர்களோடு நட்பாய் இருப்பது தவறல்ல, ஆனால் பிசாசோடு நீ நட்புறவாய் இருக்க கூடாது. அது இயேசுவோடு உனக்கு இருக்கிற உறவை பிரித்து உன்னை அவனுக்கு சிநேகிதனாய் மாற்றி போடும். Not only deviated but also deceived. This young man is deceived. அவன் திசை திருப்பப்பட்டவன் மாத்திரமல்ல, அவன் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். In Luke 8:28 he says to Jesus, லூக்கா 8:28 இயேசுவை பார்த்தவன் சொல்லுகிறான், Jesus the son of the most high God, உன்னதமான தேவனுடைய குமாரனே, I beg you don't torture me. என்னை தயவாக என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன். When Jesus comes close to him, இயேசு அவனுக்கு நெருங்கி வரும் பொழுது he says, this demonized man says, don't torture me Jesus. பிசாசு பிடித்தவன் இயேசுவை பார்த்து கெஞ்சுகிறான், என்னை வேதனைப்படுத்தாதரும் இயேசுவே. He is deceived. Jesus did not come to torture him. Jesus came to give him joy. அவனை உபத்திரவப்படுத்த இயேசுவிடத்தில் வரவில்லை, அவனுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்க வந்தார். ஆனால் அவன் சொல்லுவது என்ன? என்னை வேதனைப்படுத்தாதரும். He has believed the lie of the devil to make him think that Jesus is torturing
torture. அவன் பிசாசில் வஞ்சிக்கப்பட்டவனாய் அப்படி பேச தூண்டப்படுகிறான். இயேசு அவனை உபத்திரவப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளுகிறான். Even some of you think when your daddy and mommy says come to church, go to youth fellowship, you think this is torture. This is torture. நிறைய நேரத்தில் உங்க டாடி மம்மி எல்லாம் சொல்றாங்க வா சபைக்கு வா யூத் மீட்டிங் வான்னு சொன்னா உங்களுக்கு அதான் டார்ச்சரா தெரியுது, உபத்திரவமா தெரியுது. No, it's not torture, because when you come to Jesus, you're coming to the source of ultimate joy. இல்ல தம்பி தங்கச்சி, நீ இயேசு விட்டு வரும்போது அந்த டார்ச்சர் அல்ல, அது உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் நதியாக வெளிச்சத்தின் ஊற்றெடுத்து நீ வருகிறாய். Jesus was in the womb of his mother Mary. இயேசு தன் தாயாகிய மரியாளின் கர்ப்பத்தில் இருந்த பொழுது John the Baptist was in the womb of his mother Elizabeth. யோவான் ஸ்நானகன் அவனுடைய தாயாகிய எலிசபெத்தின் கருவில் இருந்தார். So both the women having extended pregnant tummies. ஆக ரெண்டு சகோதரிமார்களும் ஒரு மிகப்பெரிய மத்திய பிரதேசத்தோடு கூட அவர்கள் ரெண்டு பேரும் இருந்து When they கொண்டிருக்கிறார்கள். come together, ரெண்டு பேர் பக்கத்துல வர்றாங்க. Jesus inside his mommy's tummy, John inside his mommy's tummy. இயேசு அவங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறார், யோவான் ஸ்நானகன் அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறார். Bible says in Luke 1:44, லூக்கா 1:44 வேதம் சொல்லுது. Jesus was so exciting. இயேசுவுக்கு பயங்கர பரவசம். Jesus was so exciting that John the Baptist inside his mother's womb was jumping for joy. ஆமா, யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே களிப்பாய் துள்ளுகிற அளவிற்கு அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். If you allow Jesus to come close to you, my friend. Yes, hallelujah. இயேசுவை உன் அருகிலே நெருங்கி வர நீ விட்டு கொடுப்பாயானால். My young friend, if you allow Jesus to come close to you. அன்பு வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, இயேசுவை உன் அருகிலே வருவதற்கு நீ நெருங்க இடம் கொடுப்பாய் He will என்றார். make you jump for joy. அவர் உன்னை களிப்பாய் துள்ளி மகிழ பண்ணுவார். Nobody can give you joy like Jesus. இயேசுவை போல உன்னை குஷிப்படுத்த களிகூர பண்ண மகிழ்ச்சியாக்க ஒருவரால முடியாது. You know, I am a 50-year-old man going to be 50. I am jumping for joy. Even my socks has come off. எனக்கு 50 வயது ஆயிருச்சு ஆக போகுது, ஆனால் நான் இன்னைக்கு களிப்பாய் துள்ளி பரவசப்படுகிறேன். காரணம் எனக்குள் இயேசு இருக்கிறார். Because that's the joy Jesus gives me. அது மகிழ்ச்சி தான் இயேசு தருகிறார். That's why I am preaching to you this morning. ஆகவே தான் இந்த கால் உனக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். Not only a deceived man, இவன் வஞ்சிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, he is a doomed man. இவன் இருளுக்குள்ளாய் தள்ளப்பட்டவன். No, if the you know what happened next. அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். Jesus evicted the demons inside him. அந்த அவனுக்குள் இருக்கிற அசுத்தாவியை துரத்து விரட்டுகிறான். And that demons went to the pigs. அந்த பேய்கள்லாம் பன்றிகளுக்குள் போய் விடுகிறான். And the pigs ran down to the lake. அந்த பன்றிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆற்றுக்குள்ள ஏரிக்குள்ள பாய்கிறது. And they drowned in the lake. அவைகள் யாவும் தண்ணீரிலே மாண்டு போகின்றன. Just imagine Jesus did not meet this man. கொஞ்சம் யோசித்து பாரு, இயேசு அந்த மனுஷனை சந்திக்கலாம்னு வெச்சுக்கங்க. And the demons remained inside him. பிசாசு பேய்கள் அவனுக்குள்ளே இருக்குதுன்னு வெச்சு. Where would he have gone? அவன் எங்க தான் போயிருக்க வேண்டும்? He also would have gone to the lake. அவனும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி தான் போயிருப்பான். Which lake? எந்த நதி? Revelation 20 and verse 10 says, வெளிப்படுத்தல் விசேஷம் 20:10 சொல்லுகிறது. Lake of fire, that's where you have gone. அந்த நதிக்கு பேர் அக்கினி கடல், அக்கினி நதி. Because the devil, பிசாசு, false prophet, அவன் கள்ள தீர்க்கதரிசி, antichrist or the beast, அந்த கிறிஸ்து விலங்கு மிருகம், they go to the lake of fire. அவைகள் எல்லாத்துக்கும் கடைசி முடிவே அக்கினி கடல் தான். There is burning fire and sulfur burning forever and forever. அங்கே அக்கினி கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிற, நித்தியமா எரிந்து கொண்டிருக்கிற கடல். If you allow the devil to remain in your life, பிசாசு உன் உள்ளத்திற்குள்ள தொடர்ந்து இருப்பதற்கு விட்டு கொடுப்பாயானா, if you do romance with the devil, பிசாசோடு ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருப்பாயானா, if you dance with the devil, பேயோடு கூட டான்ஸ் போட்டுருந்தீங்கன்னா, the highest reward the devil can give you, பிசாசு உனக்கு கொடுக்கிற விலை உயர்ந்த ஒரு பரிசு என்ன தெரியுமா? a life with him in hell, that's the highest reward. உனக்கு இந்த பூமியில பொல்லாத நரகத்திலே உன்னை தள்ளுவான், அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. That's the Nobel prize the devil can give you. பிசாசு உனக்கு கொடுக்கிற உச்சமான நோபல் பரிசு அதுவாய் தான் இருக்கும். That is the Bharat Ratna he can give you. அவன் கொடுக்கிற பாரத் ரத்னா அதுவா தான் உங்களுக்கு இருக்கும். A life with him in eternal hell. நித்தியமாய் காணப்படுகிற நரக வாழ்க்கை. It's not worth it, my friend. அது ஒருபோதும் உனக்கு தேவையில்லை On சகோதரா. the other hand, மறுபக்கம் in this one life you have, ஒரே வாழ்க்கை you உனக்கு. can say no to the devil. பிசாசுக்கு நான் மாட்டேன்னு சொல்லு. Follow after Jesus. இயேசுவை பின்பற்று. Suffering will come. இயேசுவோடு பிசாசு வருவான். Suffering will come. பாடுகள் வரும். When you follow Jesus, suffering இயேசுவை will come. பின்பற்றினால் பாடுகள் வரும். Suffering will come. பாடுகள் வரும். Pain will come. உபத்திரவங்கள் வரும். Death and martyrdom may come. மரணம் இரத்த சாட்சியை கூட வரலாம். But
it's worth it. ஆனால் அது தகுதியானது. Because we will live with the Lord forever. காரணம் நித்தியமாய் நாம் அவரோடு வாழப் போகிறோமே. Hallelujah. Hallelujah. But on the other hand, if you flirt with the devil, மறுபக்கம் பிசாசோடு வாழ்ந்தால் you will be doomed. நீ அப்படி அடைக்கப்படுவாய் That's not இருளுக்குள்ளே. God's plan for any one of us. வேறு யாருக்கும் தெரியாத அதை தேவன் நம்ம யாருக்கும் திட்டமிடவில்லை. If I had the time, எனக்கு நேரம் இருந்தா I will come down this pulpit நான் புல்பிட் கீழ வந்துருவேன். and I will look you in the eye, உங்களை கண்ணுக்குள்ள பார்த்து every one of you, and I will tell you, ஒருத்தரை பார்த்து சொல்லுவேன், God's plan for you is not that you will die and go to hell. நீ உன் காலத்துக்கு முன்னால மரிப்பது தேவ சித்தம் இல்லன்னு சொல்லுவேன். God's plan for you is not that you will die and go to hell. நீ மரித்து நரகம் போவது உனக்கான தேவ திட்டம் அல்லன்னு சொல்லுவேன். But God's plan is that you will have abundant life through Jesus Christ. உனக்குள் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை பரிபூர்ணமான ஜீவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவேன். But if you allow the devil to influence your life, பிசாசு உன் வாழ்க்கை கவர்ந்து கொள்ள விட்டு கொடுப்பாயானா, he steals, அவன் திருடுகிறான், he kills, அவன் கொல்லுகிறான், he destroys, அவன் அழித்து போடுகிறான். he will destroy you and destroy himself in a life of eternal fire and hell, a place of no never ending torment. அவன் உன்னை அழித்து உன்னை கொல்லுவதோடு முடித்து விடாமல் நித்தியமான நரகத்திற்கு உன்னை கொண்டு சென்று தெய்வத்தை விட்டு உன்னை நிரந்தரமாய் பிரித்து நரகத்திற்குள்ளே தள்ளி போடுகிறான். What is the deliverance? எங்கே விடுதலை? The delivered man. விடுதலை, விடுவிக்கப்பட்ட மனிதன். He was delivered. இவன் இங்கே How விடுதலையாக்கப்படுகிறான். was he delivered? எப்படி விடுதலையானான்? The Bible says வேதம் சொல்லுகிறது, in Mark 5:6, மார்க் 5:6 சொல்லுகிறது, when he saw Jesus இயேசுவை கண்டபோது from a distance, தூரத்திலே கண்டான். he ran. அவன் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். But of course he said the wrong thing. அவன் இன்னும் மாறுபட்ட காரியம் தான் அது. He said the wrong thing. அவன் தவறான காரியத்தை தான் But சொல்றான். his first action of running towards Jesus, that is correct. இயேசு கிட்ட ஓடி வர்றது தான் சரியான காரியம். So he ran towards Jesus, இயேசு கிட்ட ஓடி வர்றது நல்ல செயல் செய்து விட்டான். and he called Jesus a torture. இயேசுவை பார்த்து என்னை வேதனைப்படுத்துறவரேன்னு சொல்லிட்டான். That is wrong. அது தப்புதான். But running towards Jesus, ஆனா இயேசப்பா கிட்ட ஓடி வருவது, that is the only way to be delivered. தம்பி தங்கச்சி நீ விடுதலையாவதற்கு ஒரே வழி இயேசுவிடத்துல ஓடி வா. The only way to be delivered from sin. பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி. Only way to be delivered from Satan. சத்துருவிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி. Only way to be delivered from a purposeless, aimless life. ஓ நித்தியமான நரக வாழ்விலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி. To run towards Jesus. இயேசுவிடத்துல ஓடி வா. So today I want to beseech you to run towards Jesus. தம்பி தங்கச்சி உன்னை பார்த்து நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இயேசுவிடத்துல நீ ஓடி வருவாயா? Don't say I will do that later. நான் பின்னால வயசான பின்னால பார்க்கன்னு சொல்லாத. Because you will not perhaps live till you are old, or நீ ரொம்ப வயசார வரைக்கும் தாத்தா பாட்டி வரை ஆகிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லி எந்த நிச்சயம் இல்லை. because death can come at any second. மரணம் எந்த வினாடியிலும் உன்னை சந்திக்கலாம். Don't say I will enjoy the world now and later I will come to Jesus. இப்போ நான் உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பின்னால இயேசுப்பாட்டு வரேன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. Because my Bible says வேதம் சொல்லுகிறது, Jesus comes like a thief in the night. இயேசு திருடனை போல இரவிலே திருடன் வருகிறது போல வருவாராம். Jesus will not send a WhatsApp message to you. இயேசு உனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு Today I am coming. இன்னைக்கு நான் வரேன், Be ready. ரெடியா இரு. He won't do that. இப்படி எல்லாம் செய்ய He மாட்டான். will come at a time, at a second, at a nanosecond in which you are not aware. நீ விழித்திராத அந்த நாளிகையிலே அந்த நேரத்திலே அந்த நிமிடத்திலே இயேசு வந்து விடுவார். He is a savior today. அவர் இன்றைக்கு இரட்சகராய் இருக்கிறார். But when he comes back, அவர் திரும்ப வரும்பொழுது he is a judge of all the earth. அவர் முழு உலகத்தின் நியாயாதிபதி. Revelation 6, towards the end it says, when people see him they will run to the mountains. வெளிப்படுத்தல் 6 சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவை அன்றைக்கு அவர்கள் காணும்பொழுது மலைகளுக்கு பின்னால ஒளிந்து கொள்வார்கள். You know, if Jesus would land in Coimbatore, for example, people would run to Ooty, all the mountains, and say, mountains of Ooty, please cover me. Jesus has come. I want to hide in the jungles of Ooty. ஒருவேளை இயேசு இப்படி வெச்சுக்கோமே, இயேசுப்பா ஒருவேளை கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறாருன்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். வெளிப்படும் பொழுது நீங்க எங்க போவீங்க? ஊட்டி குன்றுகள் மலைகளுக்கு போயிருவீங்க, குன்னூர் மலைகளுக்கெல்லாம் போயிருவீங்க. எந்த மலைகளுக்கும் போய் ஒளிஞ்சு கொண்டு இயேசுவே என்னை காப்பாத்து, நான் ஒளிந்து கொள்ளுவேன்னு சொல்லி மறைந்திருப்பீங்க. We can't hide. எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. Why should you run to Jesus now? ஏன் அன்றைக்கு ஒளிவதை காட்டிலும் இன்றைக்கு ஏன் இயேசுவிடத்துல ஓடி வரக்கூடாது? நீ speaking to you through this mic. இந்த மைக் வழியா உன்னோடு பேசுகிறேன். But the Holy Spirit is speaking inside your heart. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்திற்குள் பேசுகிறார். When you say no to the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவிக்கு நோன்னு சொல்லாதே.
When you say, keep saying no, no, no. அவர் உனக்குள்ள நோ நோ நோன்னு சொல்லும் பொழுது No, அவருக்கு when you say no, no, no to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு வேண்டாம், நீர் இப்ப எனக்கு வேண்டாம்னு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பாய். Holy Spirit will not speak to you forever. எப்பொழுதுமே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீ அவரை நிராகரிக்கும் பொழுது உன்னோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க மாட்டார். When the Holy Spirit stops speaking to you because you are stubborn, நீ பிடிவாதமாய் முரட்டுத்தனமாய் இருந்தால் அவர் உன்னோடு பேசுவதை நிறுத்திக் கொள்ளுவார். then it will be too late to come. அது மிகுந்த தாமதமாகி விடும், நீ மனம் திரும்ப முடியாது. Close your eyes, all eyes closed. எல்லாரும் கண்களை மூடுவோமா, இந்த ஆலயம் மூடுவோம், எல்லா தலைகளும் தாழ்த்தி. How many of you will say, I'm running to come to Jesus today? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, நான் இயேசுவிடத்துல நான் ஓடி வர போகிறேன். I want to come to Jesus today. இன்றைக்கு நான் இயேசுவிடத்துல ஓடி வர போகிறேன். No more flirting with the devil. இனிமேலும் பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். Would you raise your hand? அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்திக் கொள்வீர்களா? Yes, raise your hand. Yes. அப்படிப்பட்டவர்கள் கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க தம்பி தங்கச்சி. Not everybody. எல்லாரும் அல்ல, எல்லாரும் வேண்டாம். You say, I'm flirting with the devil now. நான் இப்பொழுது பிசாசோடு கூட நான் போராடி கொண்டிருக்கின்றேன், விளையாடி கொண்டிருக்கின்றேன். I'm flirting with sin. நான் பிசாசோடு கூட பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றேன். But today I'm repenting. இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். And I'm coming back to Jesus. நான் இயேசுவிடத்தில் மீண்டும் வருகிறேன். Raise your hand. அப்படிப்பட்டவங்க கை உயர்த்தி காண்பிப்பீர்களா? Raise it high, raise it high. கை உயர்த்தி காண்பிங்க, கை Raise உயர்த்தி. it high. Yes, raise it high. கை உயர்த்தி காண்பிங்க. Would you get up from your seats? தயவாக இருக்கிற இடத்துல வெட்கப்படாம எழுந்திருச்சு நிப்பீங்களா? Get up from your seats. Yes. தயவு செய்து இருக்கிற இடத்துல எழுந்து நிப்பீர்களா? Not everybody. எல்லாரும் வேண்டாங்க. But only those who are saying, God is speaking to me, I am repenting from my என் கூட sin. இயேசு பேசுறார், நான் இன்னைக்கு பாவத்தை மனம் திரும்புறேன், அப்படிப்பட்ட தம்பி தங்கச்சிகள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். And as you are getting up in your place, நீங்க எப்படி எழும்பி தத்திற்கு கீழ்ப்படிந்து நின்று கொண்டிருக்கிற வேளையில run fast. We don't have time. Run to the front. Run to the நமக்கு front. நேரம் இல்லாதனால ஓடி முன்னாளுக்கு ஓடி வருவீங்களா? Like that demonized man ran towards Jesus. You run. அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசுவிடத்துல ஓடி வந்தான். அதுபோல தம்பி தங்கச்சி எங்க இருந்தாலும் ஓடி முன்னுக்கு வா, முன்வரிசைக்கு run. வேகமா ஓடி வாங்க, வேகமா ஓடி வாங்க, வேகமா ஓடி pray வாங்க. with you for 2 minutes. உங்களுக்கு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். I'm flirting with the devil. நான் பிசாசு விளையாடி I'm கொண்டிருக்கிறேன். playing with sin. நான் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். I'm going in the wrong direction. நான் தவறான திசைக்கு போய் கொண்டிருக்கிறேன். But God is speaking to me directly today. ஆனால் இன்றைக்கு இயேசு என்னோடு தெளிவாய் நேரடியாய் பேசுகிறார். The story of the demonized man. அந்த பிசாசு பிடித்த மனிதன், I want deliverance. அவனை போல எனக்கும் இன்றைக்கு விடுதலை வேண்டும். Run. ஓடி வாங்க தம்பி தங்கச்சி. வாங்க, மேல இருக்கிறவங்க ஓடி வாங்க, மேல இருந்து கேலரி நீங்க ஓடி வாங்க. ஓடி வாங்க. Say Jesus. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே. Jesus. சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க, இயேசுவே, I want to come back to you. நான் உம்மிடத்தில் திரும்ப வருகிறேன். Thank you for dying for me on the cross. எனக்காக சிலுவையிலே நீர் மரித்ததற்காய் நன்றி. Thank you for shedding your blood. உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினதற்காக நன்றி. Wash me with your blood. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். Cleanse me right now. இப்பொழுதே என்னை சுத்திகரியும். From this day onwards, இன்றையிலிருந்து I will live for you. நான் உமக்காக வாழ்வேன். Like that demonized man did. அந்த பிசாசு பிடித்த மனிதன் செய்ததைப் போல I will go all over the Decapolis. நான் அந்த பட்டணங்கள் முழுவதும் சென்று I will tell others about you. நான் உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன். I will cling to you. நான் உம்மை பற்றி கொள்ளுவேன். I will beg to be with you always. நான் எப்பொழுதும் ஓடி இருக்கிறதையே விரும்பி கெஞ்சி உங்களோடு இருப்பேன். And when you told him stay here, நீர் இங்கே தங்கியிரு என்று சொன்னாலும் கூட, stay here, you told him. நீர் அவரை பார்த்து சொன்னீர், இங்கே தங்கியிரு. Maybe because it's a Gentile area where there was a lot of pigs, lot of Gentiles who reared pigs. Jewish people don't rear pigs. This is a Gentile area. There's a need there. Stay in this needy place. அது ஒரு புறஜாதிகள் வாழ்கிற இடம், பன்றிகள் வாழ்கிற இடம், யூதர்கள் வாசிக்க கூடாத இடம். ஆனாலும் தேவையுள்ள இடம் அதுதான். அங்கே அவனை இருக்க சொன்னபொழுது இருக்க சொன்னீரே. As you made him a missionary to the Gentiles. Hallelujah. புறஜாதிகளுக்கு அவனை ஒரு மிஷனரியா ஊழியனாய் வைத்தீரே. Lord, I'm committing my life for that work. ஆண்டவர், அதே போல என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். To go to the needy place. என்ன தேவையுள்ள இடத்திற்கு என்னை அனுப்பும். After being trained in this wonderful local church, this wonderful denomination, after I received training, I will go to the needy place where you tell me to go. இந்த ஸ்தல சபையில, இந்த கூட்டத்திலே, இந்த ஊழியத்திலே பயிற்சி பெற்று நான் தேவையுள்ள ஒரு இடத்திற்கு என்னை அனுப்பும். நான் செல்லுகின்றேன் அப்பா. And there I will tell
my Decapolis about you. அங்கே என்னுடைய சொந்த பட்டணங்களுக்கு நான் உம்மை குறித்து அறிவிப்பேன். There I will deliver people you are tormented by demons. ஓ அங்கே பிசாசினால் என்னை போல பிடிக்கப்பட்ட உபத்திரவப்பட்டவர்களை நான் விடுதலையாக்குவேன். I will be a demon driver. நான் பிசாசுகளை துரத்துகிறவனாய் மாறுவேன். Because today you have delivered me. காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நீர் விடுதலையாக்கி இருக்கிறீர். Today you have delivered me, Lord. இன்றைக்கு என்னை விடுதலையாக்கினீர், நன்றி. So I will be a demon driver. ஆகவே நான் இனிமேல் பிசாசுகளை என்னை பிடித்த பிசாசுகளை நான் துரத்துகிறவனாய் மாறுவேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. I love you. உம்மை நேசிக்கிறோம். In your name I pray. உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். As you quietly go back, I have an announcement for a minute. தயவாக நீங்கள் அமைதலாக உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு இருக்கிறது. 2 years ago I came and I did a workshop on finding God's will. 2 வருஷங்களுக்கு முன்னால் இங்க வந்த பொழுது தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று வொர்க் ஷாப்ல பேசினேன். Pastor Terry and Pastor John have been very kind. They keep having me back so many times. Sometimes I feel that you might get bored of me. பாஸ்டர் கிறிஸ் அவர்கள், பாஸ்டர் டெரி அவர்கள் என்னை தொடர்ந்து இங்கே அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே நான் தொடர்ந்து இங்கே வரும் சந்தோஷப்ப, ஒருவேளை நான் தொடர்ந்து இங்கே வர்றது ஒருவேளை உங்களுக்கு ஒரு போரா இருக்குமான்னு தெரியல. So 2022 I did a session on God's will. So the entire notes is there. This is free for the asking. A few copies in this magazine. 2022ல வந்த பொழுது உங்களோடு பேசின தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்றதான அந்த சத்தியமானது புத்தக வடிவில் வந்திருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். These are 2 gospel tracts, again free, one in Tamil, one in English. Gospel tracts. 2 சுவிசேஷ பிரதிகள் உண்டு, தமிழிலும் ஆங்கிலத்திலும் உண்டு. நீங்கள் அது இலவசமான பிரதிகள். And then 4 books now I have written. 4 புத்தகங்களை இப்பொழுது எழுதியிருக்கின்றேன். Bible study on Daniel. தானியேல் புத்தகத்தின் வேத விளக்கம். How to preach the gospel to your generation. உங்கள் தலைமுறைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எப்படி. What the Bible says on sex, love, porn, masturbation, all those hot topics. பாலியல், அந்த பாலியல் போன்றதான காரியங்கள், ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி போன்றதான காரியங்களிலே எப்படிப்பட்டதான தீர்மானம் எடுப்பது. And my latest book, hyper biblical, talking about the sound doctrine on what the Bible teaches on miracles, healing, and talking about all the modern false teachings that are literally taking people away from good churches like this. This is a good church because it's sound doctrine based church. But then in the neighborhood, in other Indian cities around the world, there are churches that they don't emphasize sound doctrine. If you go there and believe the lies preached there, and that lie is contrary to the written word of God, you will go to hell. So this book warns about false teaching and grounds you in sound doctrine. This is my latest book, hyper biblical. ஆக ஆரோக்கியமான உபதேசங்களை அறிந்து கொள்வது எப்படி. இந்த திருச்சபை, இந்த ஸ்தாபனம், இந்த ஊழியம் ஆரோக்கியமான சத்தியத்திற்கு இடம் கொடுப்பது. ஆனால் இதே பட்டணத்திலே மற்ற பட்டணங்களிலே பல சபைகள் உண்டு, பார்ப்பதற்கு வெளித்தோற்றம் ரொம்ப கவர்ச்சியா இருந்தாலும் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நவீன உபதேசங்கள் வந்து அநேகரை வஞ்சித்துக் கொடு. ஒருவேளை நீங்க அங்க போனீங்கன்னா வஞ்சிக்கப்படுவீர்கள். அதற்காகவே விசேஷம் எழுதப்பட்டதான புத்தகம். The books you need to place in order and I will send it to you from Chennai. We have just 2 copies each of each book, but then when you place orders, we will send it to you. The volunteers will let you know the prices. ஆகவே இதற்கான ஆர்டர்ஸ் நீங்க கொடுக்க வேண்டும். இங்க 2 காப்பி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவைப்படுகிறதான புத்தகங்களை ஆர்டர் பண்ணுங்கள். வாலண்டியர்ஸ் உதவி செய்வார்கள். உங்களுக்கு சென்னையில இருந்து அனுப்பி கொடுப்போம். God bless you. It's been a privilege for me to serve. Join this wonderful team to minister God's word this morning. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புத குழுவோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை ஊழியம் செய்து எனக்கு கிடைத்த பாக்கியம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. I shall carry this one.